நாங்கள் எல்லோரும் வெளியே கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம். எதுக்குன்னா டெலிவரி முடிச்சுட்டு வந்தோம். அதோட நம்ம ஹாஸ்பிட்டல் போகல. சரி வர சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் ரிவ்யூ மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பாப்பாவும் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் நம்ம செக்கப் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணியிருந்தேன். கேப் வந்துச்சு. சரி ஒரே டயர்டு வேறு, ஏன்னா போகிறதுக்குள்ளே ஒரு வெயில் வேறு. ஸோ அப்புறம் அது மீறி போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஸோ வந்த டயர்டில் கொஞ்சம் பசிச்சதுனால ரோஷினிக்கு வந்து போண்டா, அப்புறம் வந்து பாதாம் பால், சோஸில் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்டர் போய் பார்த்தோம். எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் கேட்டுட்டு வந்தோம். ரோஷினி ஒரே அட்டகாசம் தான். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரே விளையாட்டு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னோன்னா சரி நம்ம அங்கேருந்து நாங்கள் கிளம்பி திருப்பியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.